தியானமே யோகம், யோகமே ஞானம். குரு வாழ்க, குருவே துணை. தலைப்பு: வலி என்னும் வேதனையும் இறைநிலையின் சோதனையும். ஆசை என்பது பேராசையாக மாறி அந்த பேராசை கடும்பற்றாக மாறும்போது மனிதரிடம் பகை உணர்ச்சி பெருகிவிடுகிறது. சமுதாயத்துள்ள மனிதன் ஒன்றின் மீது ஆசைப்படுகிறான். அந்த ஆசை நிறைவேறிய பின்னர் அதுவே பேராசையாக மாறுகிறது. இப்போ நம்ம 2 வீலர் ஒன்று வாங்குறோம். 2 வீலரோட நிக்கிறதுல என்ன செய்யணும், அடுத்து கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். கார் நமக்கு தேவையா இல்லையான்றதை நம்ம யோசிப்பது இல்லை. காரை நம்ம வாங்கி அந்த கார் லோன் கட்ட முடியாம நம்ம மனசு அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. பொருள் தேடி அதிகமாக உழைக்கிறோம். தன் திறனுக்கு மேல் உழைத்து தன்னையும் வருத்தி கொண்டு தன் உடலுக்கும் உயிராற்றலுக்கும் துன்பம் கொடுத்து கொள்கிறான். இதைத்தான் மகரிஷி ஐயா அவர்கள் தனக்கோ என்ற தலைப்பு வார்த்தையை உபயோகித்து தனக்கு துன்பம் தரும் செயல்களும் கூட பாவச் செயல் என்கிறார். பேராசை முற்றிய நிலைதான் கடும்பற்று. நம்மளே அளவுக்கு அதிகமாக உழைக்கிறோம் என்றால் உடல் மற்றும் மனம் சோர்வடைகிறது. இதற்கு என்ன பண்றோம்? டாக்டரிடம் போய் செலவு செய்து வைத்தியம் பார்க்கிறோம். இதற்கு நாம் அளவோடும் முறையோடும் உழைத்து விட்டு போயிருக்கலாம். கடும்பற்றின் காரணமாக பேராசை முற்றிய பிறரை அழித்து பொருள் சேர்க்கும் நிலைக்கு வந்து விட்டான். ஆரம்பத்தில் யார் அதிகம் பொருள் ஈட்டுகிறார்கள் என்பதில் எழுந்த போட்டி பொறாமைகளால் தான் மனிதர்களிடையே பகை என்பதை தொடங்கியது. பொருள் ஈட்டுவதில் மயங்கிய மனம் அடுத்ததாக புகழை தேடிச் சென்றது. புகழை தேடும் போட்டியினால் விளைந்த கடும்பற்றால் மனிதர்களிடையே பகை உணர்ச்சி தோன்றியது. பொருளையும் புகழையும் தக்க வைத்துக் கொள்ளும் நிலை வரும் பொழுது அங்கே அதிகாரம் என்ற நிலைக்கு வந்து அதிலும் சக மனிதர்களுக்கு துன்பம் கொடுத்து பகை கொள்கிறான். பெரும்பாலும் பணம் இருப்பவர்களிடம்தான் அதிகாரப்பற்று இருக்கிறது. அதை பணத்தை வைத்து அதிகாரம் காட்டாமல் அடுத்தவர்களுக்கு உதவும் மனப்பான்மை வந்தால் எப்படி இருக்கும்? அறமற்ற வழியில் தேடிய பொருளை வைத்து புலன் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு அந்த புலன் இன்பங்களிலேயே மயங்கி அதற்காகவே பிற உயிர்களை வருத்தி துன்புறுத்தும் நிலைமைக்கு இந்த சமுதாயம் சென்று விட்டது. மனிதர்களிடம் மட்டும் சமுதாயத்திலிருந்து நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நினைக்கும் பொழுது மிகவும் வருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆதி மனிதன் விலங்கினிடம் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள ஆயுதங்களை பயன்படுத்தினான். பிறகுதான் சேர்த்து வைத்த தானியங்களை அடுத்த மனிதர்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்காக ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டார். அப்போ பகை உணர்ச்சி என்பது ஆதி மனிதன் காலத்தில் இருந்தே நம்மிடம் வந்து விட்டது. அப்ப நம்மளுடைய கருமையம் எப்படி இருக்கும் என்று யோசித்துக் கொள்வோம். இதற்கு காரணம் வாழ்க்கையை எப்படி அளவோடு முறையோடு வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு அமைப்பு இல்லை. பெற்றோர்களை எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் வாழும் பொழுது குழந்தைகளுக்கு யார் சொல்லித் தருவது? பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கும் ஒரே விஷயம் பணம் சம்பாதிக்கும் வழிகள் மட்டுமாகவே இருக்கிறது. பிள்ளைகளிடம் டாக்டர் ஆகிறையா, இன்ஜினியர் ஆகிறையா, கலெக்டர் ஆகிறையா என்று தான் கேட்டு அவர்களிடம் தொழிற்கல்வியை மட்டும்தான் பேசுகிறோம். வாழ்வியல் கல்வியை பற்றி சொல்லித் தருவதும் கிடையாது, கேட்பதும் கிடையாது. பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியரிடம் கொண்டு வந்து விட்டால் அவர்களும் பணம் சம்பாதிக்கும் கல்வியை மட்டும்தான் கொடுக்கிறார்கள். இச்சமுதாயத்தில் ஆசிரியர்களிடமே அறம் இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். அறம் இல்லாத ஆசிரியர்கள் அப்பணிக்கு தகுதி இல்லை என்ற நிலைமை வந்தால் என்று இச்சமுதாயத்திற்கு விடுவி என்பதே இல்லை. ஆசிரியர்களிடம் மட்டும் இல்லை என்பது இல்லை, நமது சமுதாயத்தை நிர்வாகம் செய்யும் நிர்வாகிகள் மற்றும் அரசியல்வாதிகளிடம் அறம் என்றால் என்ன என்று கேட்கும் அளவுக்கே உள்ளது. உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள், நம்மை நாம் காத்துக்கொள்வோம். நம் அறத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் நம்மை இயற்கை சீற்றத்திடம் இருந்தும் வேற்றுயிர் பகைகளிடம் இருந்தும் காத்துக் கொள்ளலாம். இதைத்தான் நன்மணி ஐயா தெளிவாக ஒதுங்கி வாழ்தல் என குறிப்பிடுகிறார். வள்ளல் பெருமான் தான் பாடலில் ஒருமையுடன் எனது திருமலில் நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு களவாமை வேண்டும் என இறைவனிடம் வேண்டுகிறார். அடுத்தவர்களை திருத்த வேண்டும் என்று நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் நமக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். நாம் நமது வாழ்க்கையை அறநெறியில் நின்று வாழ வேண்டும். மகரிஷி ஐயா அவர்கள் கூட இத்தத்துவங்களை தனது சீடர்களுக்கு கொடுக்கும் போது விருப்பமுடன் கேட்பவர்களுக்கும் கேட்டு வருபவர்களுக்கும் மட்டும் வேதாந்திரிய தத்துவங்களை கொடுங்கள் என கூறிவிட்டார்.
கேட்டு உணர்ந்தவர்கள் தம்மை மாற்றிக்கொண்டு வாழும் முறையை பார்த்து அதனால் தூண்டப்பட்டு இங்கு வருபவர்களுக்கு மட்டும் தத்துவங்களை கொடுங்கள் எனவும் கூறினார். நீங்களே தெரு தெருவாய் தேடிச் சென்று கொடுக்க வேண்டாம் எனவும் கூறினார். அப்படி கொடுத்தால் அவர்களுக்கு தகுந்தாற்போல் தத்துவங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலையை நான் கண்கூடாக பார்க்கவும் செய்கிறேன். இப்போ நம்ம டாபிக்கு வருவோம். வலி என்னும் வேதனையை ஆராய்வோம். வலி என்பதற்கு மருத்துவ உலகம் கூறாத ஒரு விளக்கத்தை நமக்கு அருட்தந்தை அவர்கள் அற்புதமாக அளித்தார். ஜீவகாந்த ஓட்டத்தில் ஏற்படும் தடையினால் உண்டாகும் மின் குறுக்குத்தான் வலி என உணரப்படுகிறது. ஜீவகாந்த ஓட்டத்தின் தடையை நீக்க உயிராற்றல் எடுக்கும் முயற்சியே வலி என்பதாகும். இந்த வலியை உண்டாக்கும் தடை உயிராற்றலில் எடுக்கப்படும் முயற்சி நீங்கிவிட்டால் வலியானது சரியாகிவிடும். அந்த தடை நீக்கப்படாமல் தொடருமானால் அது நோய் என கருதப்படும். வலி வந்தவுடன் அந்த வலியை போக்குவதற்கு பெயின் கில்லர் எனப்படும் வலி மாத்திரையை ஏராளமாக உள்ளன. ஹிப்போகிராட்டிஸ் என்பவர் விஞ்ஞான மருத்துவத்தை கண்டுபிடிக்கும் முன்னர் அவர் ஒரு இயற்கை மருத்துவராக தான் இருந்தார். அவர் அலோபதியில் விஞ்ஞான மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். வலியை குறைக்கும் மருந்துகளைத்தான் அவர் முதலில் கண்டுபிடித்தார். உடலில் தோன்றும் வலியை தடுக்க வேண்டுமா அல்லது கூடாதா என்பதில் உள்ள தத்துவத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் அன்பர்களுக்கு இது பற்றி தவறுதலாக புரிதலை நன்கு விளக்கி திருத்த வேண்டிய கடமையில் உள்ளோம். நாம் வலி, நோய், அதற்கான மருத்துவம் இவற்றை ஓரளவிற்கு தெரிந்து கொள்வது நல்லது. ஆரம்பத்தில் தோன்றும் வலி நோய் அன்றி அந்த வலி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் தொடரும் பொழுது நோயாக மாறுகிறது. வலி என்பதை ஜீவகாந்த ஓட்டத்தின் தடை என பார்ப்போம். அந்த தடையை தடுக்காவிட்டால் நோயாக மாறாது. நம் தடையை தொடர்ந்து தடுத்து கொண்டு அதே போல் தடையை தொடர்ந்து குறைத்து கொண்டும் இருப்பதால் அது நோயாக மாறுகிறது. இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் வலியை தடுக்காமல் குறைக்காமல் அப்படியே மருத்துவம் செய்வார்கள். தடையை நீக்க உயிராற்றல் முயற்சி செய்யும் பொழுது ஏற்படும் வலிக்கு உதவி செய்வார்கள். அவ்வாறு உதவி செய்யும் போது வலி இருந்து கொண்டேதான் இருக்கும். சில நேரங்களில் அந்த வலி கூடவும் செய்யும். இதை விளக்க ஐயா ஒரு உதாரணம் கூறுகிறார். காலில் ஒரு முள் குத்தி விட்டது. அதனை ஒரு ஊசி கொண்டு நறுக்கென்று குத்தி ஒரு நிமிடத்தில் உடனடியாக எடுத்துவிட முடியும். அதில் அதிக வலியும் இருக்கும். மற்றொரு முறையில் அதே ஊசியை கொண்டு குத்தி மெதுவாக அந்த இடத்தில் தோலினை அகற்றி விட்டு பின்னர் முள்ளை எடுப்பதில் இதில் 5 நிமிடத்திற்கு மேலாக கால தாமதமாகும். வலியும் நேரமும் அதிகமாகும். எனவே அந்த தடையை வேகமாக நீக்கும் போது அது இன்னும் வலியை கூட்டிவிடும். இயற்கை மருத்துவ முறையில் வலி இருந்து கொண்டே இருக்கும். அதே சமயம் தடை நீக்குவதற்காக உயிராற்றல் மருந்தின் வாயிலாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். மனிதர்கள் பெரிய தவறுதலாக செய்யும் பொழுது அந்த தடை மிகவும் அதிகமாகி வலியை தாங்க முடியாத அளவிற்கு ஒரு அவஸ்தை நிலைக்கு எடுத்து செல்வார்கள். அதிகபட்சமான வலியை அணிவிக்கும் போது மனிதர்கள் அடையும் வேதனை தற்காலிகமாக குறைக்க ஹிப்போகிராட்டிஸ் அவர்கள் வலியை குறைப்பதற்காக மருந்துகளைத்தான் முதலில் கண்டுபிடித்தார். இப்ப நம்ம சாப்பிடுற வலி மாத்திரையை பார்த்திருந்தால் அந்த மருத்துவத்தின் தந்தை இருந்திருந்தால் அதிகம் வேதனைப்படுவார். இம்முறையை அல்லது நுட்பத்தை கடைபிடித்து பின்னால் வந்த இயற்கை சாராத மருத்துவர்கள் பல வகையான வலி குறைக்கும் மாத்திரைகளை கண்டுபிடித்து கொண்டே சென்றனர். இந்தியாவில் உள்ள ஒரு மருத்துவ நிறுவனம் 650 mg பவர் உள்ள ஒரு மருந்தினை விற்பனை செய்கிறது. சில காரணங்களுக்காக அந்த மருந்து நிறுவனத்தின் அலுவலகங்களில் நாடு முழுவதும் வருமான வரி அலுவலகத்தின் சார்பில் சோதனை செய்யப்படுகிறது. சோதனை முடிவில் 300 கோடி அளவில் ஊழல் நடந்திருப்பதாகவும் மேலும் லாபத்தை குறைத்து காட்ட செலவினங்களில் முறைகேடு செய்ததாகவும் செய்தி ஊடகங்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த செய்தியை பற்றி எத்தனை பேர்த்துக்கு தெரியும் என்று தெரியாது. இந்த மருந்தை எத்தனை பேர் எடுத்து இருப்போம், என்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். இதனால் எவ்வளவு பக்க விளைவுகள் இருக்கும் என்று யோசித்து பாருங்களேன். வேற்றுயிர் பகை எந்த அளவிற்கு மோசமாகி விட்டது என்பதை பெரிய வேதனைக்குரிய விஷயமாக நன்மணி ஐயா இந்த உரையில் பல இடங்களில் பதிவிடுகிறார். வலி மாத்திரையை தாங்க முடியாத போது ஒரு சில நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சில பேர் சின்ன வலிகள் கூட இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்கிறார்கள். சில பேர் வலி மாத்திரையை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்பவர்களும் இருக்கிறார்கள். இதனுடைய பக்க விளைவு தெரியாமல்
பெரும்பாலோர் எடுத்துக்கொள்கிறார்கள். இதை மருத்துவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தவும் இல்லை. இந்த மாத்திரைகளை பெரும்பாலும் வெளிநாடுகளில் எளிதாக பெற முடிவது கிடையாது. மாத்திரையை மட்டும் இல்லை, உணவுப் பொருட்களில் ஒரு சில பொருட்களையும் எடுத்து செல்ல முடிவது கிடையாது. அதில் கசகசாவும் ஒன்று. வலி என்பது நோய் அல்ல என்பதை தெளிவுபடுத்தி கொண்டோம். நோயை தீர்ப்பதற்காக ஏற்படுவதுதான் வலி என்பதையும் அறிந்து கொண்டோம். வலி என்பது சோதனையா வேதனையா என்பதை சிந்தித்தால் அது சோதனை மட்டுமே என்று தெரிய வேண்டும். வலியின் மூலம் உயிராற்றல் சரி செய்து கொண்டிருக்கும் தடையை நாம் குறுக்கிட்டு அந்த தடையை மாத்திரைகள் மூலம் நிறுத்திவிட்டோம். அதனால் அத்தடை நீக்கத்தின் போது ஏற்படும் வேதனையை அனுபவிப்பதில்லை. வலியினை வேதனை என்ற உணர்வோடு அத்தடையை நீக்க பெற்றால்தான் நாம் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம். இது இயற்கையின் நீதி. புரோட்டா போன்ற தேவையில்லாத உணவுகளை சாப்பிடுவதால் வயிற்று வலி உண்டாகிறது. அவ்வலியை அணிவித்தால் அன்று மீண்டும் அந்த உணவை தொட மாட்டோம். இல்லையெனில் அதே உணவுகளை மீண்டும் மீண்டும் வாங்கி உண்ணத்தான் செய்வோம். இந்த உணவு உடம்பிற்கு ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிந்தும் சாப்பிட்டவுடன் ஓம வாட்டர், சுடுதண்ணீர் அல்லது மாத்திரை எடுத்துக்கொள்கிறோம். இந்த உணவின் மீது ஆசை தேவைதானா என்ற புரிதல் நமக்கு இல்லை என்பது வருந்தக்கூடிய செய்தியாக உள்ளது. வலி என்பதையும் வலிக்கான மாத்திரைகள் விளையும் கேடு பற்றியும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஐயா தன் அனுபவத்தில் இது போன்ற வலி மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு சிறுநீரகம் செயல் இழந்தவர்கள் பெரும்பாலோரை பார்த்ததாக குறிப்பிடுகிறார். வலி என்பதை பற்றி அறிந்தோம். அது எப்படி ஏற்படுகிறது? உடலில் கழிவுகள் ஒரு இடத்தில் தேங்கிக் கொண்டு ஜீவகாந்த ஓட்டத்திற்கு ஒரு தடை ஏற்படுத்துகிறது. ஜீரணிக்க முடியாத உணவை சாப்பிடும் போது அதனால் ஏற்படும் கழிவினை தேக்கி ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கலாம், அல்லது மனதில் ஒரு உணர்ச்சி நிலை ஏற்பட்டு ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கலாம். ஐயா அவர்கள் உணவும் உணர்வும் சரியாக இருந்தால்தான் எந்த நோயும் வராது என்று அறிவுறுத்துகிறார். வலி தாங்கக்கூடிய அளவில் இருந்தால் எந்த மருந்தும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வலி தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது அந்த வலியை தாங்கக்கூடிய அளவிற்கு கொண்டு வருவதற்கு சக்தி குறைந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வலிக்கான ஆயில்களை எடுத்துக்கொள்ளலாம். வலி தாங்கக்கூடிய அளவில் இருந்தால் தாங்கிக் கொள்ளுங்கள். அதில் கழுத்துக்கு கீழே அடிவயிற்றுக்கு மேலே உள்ள உறுப்புகளில், அதாவது வயிற்றுப்பகுதி மற்றும் நெஞ்சு பகுதியில் உள்ள உறுப்புகளில் வலி ஏற்படும் போது அதனை மருத்துவரிடம் போய் சோதித்து பார்க்க வேண்டும். இங்கு நோய்கள் ஏற்பட்டால் சற்று ஆபத்தானது. கழுத்துக்கு மேலே உள்ள உறுப்புகளில் தோள்பட்டை மற்றும் கைகள் முழுவதும், இடுப்புக்கு கீழே உள்ள கால்கள் முழுவதும் போன்ற பகுதிகளில் வலி ஏற்படும் பொழுது அது பஞ்சபூத உறுப்புகளில் மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல், இருதயம், சிறுநீரகம் இருக்கக்கூடிய நோய்களை வெளியேறும் இடங்களாக இருக்கிறது. தேங்கியுள்ள கழிவுகளால் ஏற்படும் தடைகளை உயிராற்றல் நீக்கும் பொழுது அக்கழிவுகள் கால் வழியாக வெளியேறி பாதம் வழியாக வெளியே போகும். கை வழியாக வெளியேறி விரல்கள் வழியாகவே வெளியே போகும். தலை வழியாக வெளியேறி புலன்கள் வழியாகவே வெளியே போகும். அப்பொழுது வெளியேற்றப்படும் கழிவுகளை தன்மைக்கேற்றவாறு நோயினை கண்டுகொள்ளலாம். கண்கள் வழியாக வெளியே போகும்போது அது கல்லீரலில் உள்ள கழிவுகளை அகற்றப்படுகிறது. காதின் வழி வெளியேறும் போது சிறுநீரகத்தின் கழிவுகள் வெளியேறுகிறது. மூக்கின் வழி வெளியேறும் போது நுரையிலுள்ள கழிவுகள் வெளியேறுகிறது. நாக்கின் வழி வெளியேறும் போது இருதயத்தில் உள்ள கழிவுகள் வெளியேறுகிறது. உதட்டின் வழி வெளியேறும் போது மண்ணீரலில் இருந்து கழிவுகள் வெளியேறுகிறது. எனவே தலைவலி, கைவலி, கால்வலி, முழங்கால் வலி போன்றவை எல்லாம் உயிராற்றலின் தடைகளை தகர்த்து கழிவுகளை வெளியேற்றி கொண்டிருக்கிறது. வலிக்காக போடப்படும் மாத்திரைகளை எல்லாம் கழிவுகளே வெளியே தள்ளும், உயிராற்றலை தகர்த்து விடுகிறது. வெளியேற்றப்படும் பணி தடைபடுவதால் உயிராற்றல் தன் பணியை நிறுத்தி விடுகிறது. அதனால் வலி குறைகிறது, கழிவு வெளியேற்றம் நிறுத்தப்படுகிறது. உயிராற்றலை அடித்து உதைத்து அதனுடைய வேலைகளை செய்ய விடாமல் நிறுத்துவதுதான் வலி மாத்திரைகள். ஆகவே வலி வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள பழக வேண்டும். அப்படி தாங்கிக் கொள்ள முடியாத போது ஐயா சொல்வது போல டோசேஜ் குறைவாக உள்ள மாத்திரை எடுத்துக்கொண்டு வலிக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு முறையாக செயல்பட வேண்டும். மூல தத்துவமான தேவைகள் மூன்றை அதன் அளவில் சரியாக கடைபிடிப்பவர்களுக்கு வலி என்பதே வராது. ஏற்கனவே கூறியது போல நெஞ்சு பகுதியிலும் வயிற்று பகுதியிலும் உள்ள உறுப்புகள்
தொடர்ந்து வலி உண்டாகும் பொழுது அதனை சோதனை செய்து அதற்கு சரியான காரணம் அறிந்து அதற்கு தகுந்த மருத்துவத்தை பின்பற்றியே ஆக வேண்டும். தலை, கைகால் போன்ற பகுதிகளில் வழியாக வெளிப்படும் போது அதனை பஞ்சபூத உறுப்புகளில் உண்டான நோய் ஒரு ஆபத்தான நிலையை கடந்து விட்டது என பொருள் கொள்ள வேண்டும். அந்த முக்கிய உறுப்புகளில் உண்டாக்கிய நோய் ஆபத்தான நிலையில் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக வலி என்பது வேதனையா சோதனையா என்ற கேள்வி விடையே சோதனை. அது இறைவன் கொடுக்கும் சோதனை அல்லது தண்டனை. இறைவன் நம் செய்த தவறினை உணர்த்த நம்மை சோதிக்கிறான். வலி என்னும் வேதனையை கொடுத்து உணர்த்துகிறான். நமது கர்ம வினைகள் நமக்கு வேதனையை கொடுத்துதான் உணர்த்துகிறது. ஏனெனில் நாம் செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கு. சட்டத்தை மீறுபவனை காவலர்கள் பிடித்து அடிக்கிறார்கள். ஏனெனில் அவன் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்கு. முடிவாக நம்முள் மாற்றங்கள் வரவில்லை எனில் அதனால் விளையும் வேதனைகளை அணிவித்தே ஆக வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்ன? தடையினால் ஏற்படும் வேதனையிலிருந்து விடுபட நம்மை வருமுன் காத்து கொள்ள வேண்டும். மகரிஷி ஐயா போதித்த தத்துவங்களை எல்லாம் இதன் அடிப்படையில் தான் இருக்கின்றன. முதலில் உடற்பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறோம். தியானம், அகத்தாய்வு, தேவையை அறிந்து கொள்வதையும் நோய்கள் வராமல் இருக்க செய்ய வேண்டியவர்களையும் கற்றுக் கொடுக்கிறோம். ஒரு காலத்தில் பிறப்பு இறப்பு வீட்டிலேயே நடந்தது. தற்காலத்தில் பிறப்பு இறப்பு மருத்துவமனையில் மட்டும்தான் நடக்கிறது. மருத்துவமனையிலேயே தொடர்ந்து வாடிக்கையாளராகி அங்கேயே இறக்கவும் செய்கிறார்கள் என்பது பெரிய வேதனைக்குரிய விஷயம். இறைவனால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட சோதனையும் வேதனையும் பயன்படுத்தி நாம் எப்படி பொருளீட்டலாம் என பெரும்பாலானோர் யோசிக்கிறார்கள். மருத்துவம் அறிவற்ற மக்களின் அறியாமையை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் பொருளை ஈட்டிக் கொள்கின்றனர். மருத்துவ கல்லூரிகளில் இறைநிலை தத்துவம், செயல்விளைவு தத்துவம், உயிர் தத்துவம், மனித தத்துவம் போன்ற வாழ்க்கை தத்துவங்களை போதிப்பதில்லை. அங்கே மருத்துவ தத்துவங்கள் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது. வலியினால் வேதனைப்படும் பொழுது எண்ணம், சொல், செயல், உணவு முறைகளில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் அதிகபட்சமாக நல்ல மாற்றமாகவே இருக்கும். இதை கடைபிடிக்க வேண்டும். இப்படி ஏற்படும் நல்ல மாற்றத்திற்காக வலி என்பதை இறைவன் நமக்கு சோதனையாக கொடுக்கிறார். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வார்கள். அதுபோல உடல் நன்றாக இருந்தால்தான் வந்த நோக்கத்தை நம்மால் செயல்படுத்த முடியும். உடலை நன்றாக பாதுகாத்துக் கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா.